Hi, this is Enfield user NK. வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். நீங்கள் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஆக போகுது, சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஆக போகுது, ஒரு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அது வேஸ்ட்டு. அந்த பையனை அழுவ வச்சு இது மாதிரி நான் பல வீடியோ பார்த்தேங்க. இது ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் பல வீடியோ பார்த்தேன். ரோட்டில் நடந்து போகிறாங்க, ரெண்டு பேர் தான் சிஎஸ்டி ஷர்ட் போட்டு அதில் ஒரு காரில் போகிறாங்க. அந்த வீடியோ நான் போடுறேன். காரில் போகிறாங்க, அவன் கத்துறான் ஆர்சிபின்னு சொல்லிட்டு கத்துறான். ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பையனை போட்டு லிட்ரலாக ஒரு மென்டலாக வந்துட்டு அஃபெக்டே அவன் அழுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். வேறு எதாவது ரியாக்ட் பண்ணவும் முடியாது. வேறு எதாவது ரியாக்ட் பண்ணாலும் பிரச்சனை ஆகும். ஒருத்தர் என்ன போய் பண்ண முடியும்? நான் சொல்கிறேன், ஒரு ரெக்கார்ட் லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம். உங்கள் வழிக்கே வர ஒரு ரெக்கார்ட் லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் எத்தனை தாட்டி வந்துட்டு ட்ராஃபி வின் பண்ணீங்க, யார் ஆர்சிபி கேட்குறேன், சப்போர்ட் பண்ணிங்களே. ஒருவேளை இந்த வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா, இல்லை மற்றவங்க பார்க்குறனா கூட இந்த மாதிரி வீடியோ நம்ம பண்ணியிருப்போம், கண்டிப்பாக பண்ணியிருப்போம். அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு குற்றுணர்ச்சி ஏதாவது உணர்த்தோம். நான் சொல்கிறது, எத்தனை ஆட்டு வினருக்கு போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயாச்சும் ஆடுறது வேறு, எப்பவுமே ஆடுறது வேறு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவேன். சிஎஸ்கே எத்தனை ட்ராஃபி எடுத்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆர்சிபி எத்தனை ட்ராஃபி எடுத்துருக்கு தெரியுமா? ஒரு தாட்டி கூட எடுக்கல. உமன்ஸ் வந்தால் ஃபஸ்ட்டே எடுத்துட்டாங்க. யார் இதில் சொல்லணும் ஈசாலா கப் நவதேன்னு? சிஎஸ்கே சொல்லுவா, நீங்கள் சொல்லுமா? ஸோ வந்துட்டு யாரையும் வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணியோ டாமினேட் பண்ணியோ அவங்க வந்துட்டு இப்போ அவங்க 11 பேர் விளாட்றாங்க இல்லையா, அவங்கள போய் சொல்லுங்கள். உங்களால் அவங்கள பார்க்க முடிஞ்சுனாலோ, உங்களுக்கு அந்த பவரோ கான்டாக்டோ இருந்துச்சுனாலும், இல்லை நீங்கள் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், இல்லை நீங்கள் அவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும், அவங்கள போய் பார்த்துட்டு 11 பேர் ஏன்டா இல்லைன்னா அவங்கள போய் கேளுங்க. அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவு பக்கம் தான். ஏன் நம்ம இப்படி பேச போகிறோம்? கரெக்டு தான் நான் சொல்கிறது. ஸோ வந்துட்டு நம்ம எப்படி இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறமா வந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு நம்ம பேசுறதோ கிண்டல் பண்ணுறதோ, அது எப்படியாகட்டும், எந்த சுச்சுவேஷன் ஆகட்டும், எந்த ஒரு இதாக இருக்கட்டும், ஒரு ஹியூமனிட்டி ரொம்ப 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 அவசியமானது. நம்ம மனுஷங்களை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ண முடியலன்னா எப்படிங்க அது? நம்ம மனுஷனை கிண்டல் பண்ணால் எப்படி, அடிச்சுக்கிட்டா எப்படி அது வேறு எந்த இனம் வந்து நம்மளை காப்பாற்றும்? இருக்கிறதுலே கேவலமான ஒரு இனம் மனுஷ இனம் தான். அனிமல்ஸ்க்கு தொல்லை தரும், பொல்யூஷனை நாசம் பண்ணுறோம், இவ்வளோவும் பண்ணுறோம். ஊழல் நடக்குது, எவ்வளவோ நடக்குது, அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். கிரிக்கெட் ரொம்ப முக்கியம். இதில் வந்துட்டு நம்ம சிஎஸ்கே ஆர்சிபின்னு அடிச்சுக்கிறோம். ₹1 பிரயோஜனம் இல்லை. டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஈசாலா கப் நான் வந்து சொல்கிறத விட்டு ஹியூமனிட்டி நம்மதேன்னு சொல்லுங்கடா, பிரயோஜனமாக இருக்கும். அவ்வளோ கோவம் வருதுங்க. அந்த சுச்சுவேஷனில் பையன் எப்படி நினச்சிருப்பான்? எமோஷ்னல் கண்ட்ரோல் ஆகாமல் அழுறா, எனக்கு புரியுது. பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியலையே, இத்தனை பேர் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களே, அந்த ஒரு குற்றுணர்ச்சியில் அவன் அழுறான். அதை விட ஒரு கேவலமான செயல் எதுவுமே இல்லைங்க. நம்மளால் என்ன வந்துட்டு மற்றவங்களை ஹர்ட் பண்ண முடியுமோ இந்த மாதிரி, இதை விட கேவலமான செயல் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா பண்ணவனுக்கு அவன்கிட்ட போய் சாரி கேளு. இல்லையா, நீயே ஒரு வீடியோ எடுத்து போட்டு அவன்கிட்ட சாரி கேட்குற மாதிரி போடு. புரியுதா? நான் ஆர்சிபி ஃபேன் தான், விராட் கோலி அவ்வளோ எனக்கு பிடிக்கும். அதுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்புங்க. நீ விராட் கோலி ஃபேனாரு, டிவிலியர்ஸோட ஃபேனாரு, இல்லை தினேஷ் கார்த்திகோட ஃபேனாரு, யார் இருந்தாலும் ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அவங்க ஒன்றும் அடிச்சிக்கலைங்க. டோனி விராட் கோலி அடிச்சிக்கிறாங்களா, இல்லை வேற ஏதாச்சும் அடிச்சிக்கிறாங்களா? நேற்று எவ்வளோ அழகாக மேட்ச் முடிஞ்சு. விராட் அவர் என்ஜாய் பண்ணார் அவரோட வெற்றி, அவ்வளோதான். அதை தவிர்த்து வந்துட்டு அவர் போய் அவருக்கு இர்ரெஸ்பெக்டாக அதுவும் பேசல டோனி கிட்ட போய். டோனியோட ரெக்கார்ட்ஸ் என்ன? இவங்களாம் இப்படி பண்ணுறாங்க, இல்லை டோனிக்கு தெரிய போதா இவங்களாம் பண்ணால், இவங்க பண்ணுறாங்க, நம்மளுக்காக பண்ணுறாங்க, நம்ம எதுக்காச்சும் இவங்க பண்ணுவோம் அப்படின்னு தெரிய போதா என்ன? எந்த மண்ணும் இல்லைல்ல. போய் வேலையை பாருங்க. தயவு செஞ்சு ஆர்சிபி சொல்லிவிட்டு, இல்லை சிஎஸ்கே சொல்லிவிட்டு யார் ஒருத்தர் வந்துட்டு ஹர்ட் பண்ணிக்காதீங்க, எதுவும் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த மற்ற டீமுக்கும் சொல்கிறேன், நம்ம லைஃப் ஸ்டைல்லையும் சொல்கிறேன், யாரையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க, டாமினேட் பண்ணாதீங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இது சொல்லணும்னு தோணுச்சு ரொம்ப எனக்கு. நான் தான் சொன்னேன். ஸ்டே டியூன். RCB 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 munde go RCB 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 RCB